ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து தளபதி அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு. ஸோ அங்கே வந்து நிறையா அவருக்கு வந்து என்னென்னமோ தர்றீங்க, கேம்பெல்லாம் தர்றீங்கிற மாதிரி கேம்பெல்லாம் தரானுங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் அவ்வளோ கிஃப்ட்ஸு. போகிற இடத்துலலாம் என்னென்னமோ தரானுங்க, என்ன தரானுங்கன்னே தெரில. ஒரு தர்பூசணியை தூக்கி இப்படி போடுறான், உள்ள வேனுக்குள்ளே போயிட்டு ஒழுகுது. வேனுக்குள்ளே யார் உட்காந்துருந்தான்னு தெரில. ஆனந்த் உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன், தலையில் வந்தாலும் தான். ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் நியூஸில் வந்து உங்களுக்கு காட்டினது வந்து கொஞ்சம் தான், சில விஷயங்கள் தான் காட்டியிருந்தாங்க. அந்த டெடி பியர் அந்த மாதிரி விஷயம் தான் காட்டியிருந்தாங்க. அன்அஃபிஷியலாக நம்ம பசங்க வந்து இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் போட்டுருவாங்க, அதான் உங்களுக்கு தெரியுமே. ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து ரேண்டமாக பார்த்துட்ருக்கப்போ அது எல்லாத்தையும் வந்து கம்பைல் பண்ணி மொத்தமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது என்னென்ன ஒன்று ஒன்றா இங்கே நம்ம பார்ப்போம், என்னென்ன கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு வண்டியே 10,000 இருக்கிறா, அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கடா. யாரா நீங்களா? ஓ மை காட், ஏன்னா அவ்வளோ கூட்டம். ஸ்பேஸே இல்லை எங்கேயுமே. ஸ்பேஸ் இருந்த இடத்துல ஃபுல்லாக தலை. எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னே கணிக்க முடியல. லட்சக்கணக்கான பேர். அது ரோட் ஷோவுக்கு லட்சக்கணக்கில் வர்றது வந்து எங்கே நடந்திருக்கும்னு எனக்கு தெரியல சத்தியமாக. அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்தோட விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம் Jan 9 வந்து ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. பட் அதுக்கப்புறம் சென்சார் போர்டு இஷ்யூ வந்து பெரிய பிரச்சனை நடந்து அந்த படமே ரிலீஸ் ஆகாதுங்கிற ஒரு நிலைமைக்கு போய், மறுபடியும் தளபதி சிஎம் ஆனாதான் அது ரிலீஸ் ஆகுங்கிற நிலைமைக்கு போய் அகல பாதாளத்தில் போயிடுச்சு அந்த படத்தோட நிலைமை. கத்தம். இப்போ என்ன அப்படின்னா, மறுபடியும் அந்த பிரச்சனை கிளம்பியிருக்கு. எப்படி அப்படின்னா, படத்தை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிவ்யூ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்ட்டு பார்த்தா நேற்று நைட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி வந்து ஜனநாயகன் படத்தோட சில மூவி கிளிப்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் என்னடா ஜனநாயகன் படம் கிளிப்ஸா, வாய்ப்பில்லையே, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டானுங்க. தளபதியோட கடைசி படம்டா டேய். வி கச்சேரி சாங்கோட டான்ஸ் கிளிப்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. நான் பார்க்கல, சரி என்ன கிளிப்ஸ் தானே, நான் போய் தேட்டர்லேயே பார்த்துக்கிறேன், ரைட்ரா ஆளை கொடுங்கடா அப்படின்ட்டு நான் வந்து பார்க்கல. சரின்ட்டு அப்புறம் காலையில் முழிச்சு பார்த்தா படத்தையே லீக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறானுங்க. படத்தை லீக் பண்ணிட்டீங்களா, சரி விடு, ஏதோ குவாலிட்டி நல்லா இருக்காது, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, தேட்டரில் போய் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். பார்த்தா அண்ணே ஃபுல் ஹெச்டியில் வந்திருக்குனேன்ட்டு ஒருத்தன் வரான். வந்து எடுத்து பார்த்தா ஃபுல் ஹெச்டியில் இருக்கிறா. பார்க்க முடியாத படத்தை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சரி என்னன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது. ஆனால் படத்தை நான் பார்க்கல. பட் ஆனால் அவரோட படம் லீக் ஆகிடுச்சு. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து செதுக்கி எடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு ஃப்ரேம் சரியில்லைன்னா, அதில் ஒரு சின்ன ரியாக்ஷன் சரியில்லைனாலும் ஒரு 50 டேக் வரைக்கும் ஆச்சு போகும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு. தளபதி ஒரு டேக்கில் முடித்தாலும் என்னதான் அவர் 50 வயசில் வந்து டான்ஸ் ஆடுறாருங்க. அவர் என்ன டான்ஸ் வந்து எஃபர்ட்லெஸ் ஆடினாலுமே அவருக்கும் அது வந்து கஷ்டம்தான். ஸோ அந்தளவுக்கு பண்ணி லாஸ்ட் படத்தை ஒரு நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும்னு நினச்சாரு. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கேவியன்னா சம்திங் அவங்களுமே வந்து நினச்சாங்க இந்த படத்தை எடுத்து பண்ணால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு. பிரச்சனை வரும்னு பார்த்தா படம் வர்றதுக்கு முன்னாடியே விட்டுட்டீங்களே. நியூஸ் வச்சு பார்த்தா தளபதி வந்துட்டு இருக்காரு. அதுவும் எப்படின்னா சைக்கிளில் வந்துட்டு இருக்காரு. ஒரு வீடியோவாக பார்ப்போம். நான் வந்து இங்கே காட்டுறேன் என்ன அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, அந்த கிரிக்கெட் விளையாடும்போது நம்மலாம் வந்து இப்போ ஹை கேட்ச் வந்ததுன்னா வந்து கையை இப்படி ஸ்விங் பண்ணி இப்படி பிடிப்போம். தளபதி வந்து ஈஸியாக அசால்ட்டாக பிடிக்கிறாருங்க. ஒரு என்னென்னமோ தர்றாங்க, சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், அசால்ட்டாக அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி கையை மாடிஃபை பண்ணி அசால்ட்டாக பிடிக்கிறாரு. ஸோ பவுன்சரே வந்து வியக்கிற லெவலுக்கு அவரோட கேட்சிங் ஸ்கில் இருக்குது. ஸோ சிஎஸ்கே ஃபீல்டர்ஸே அவரை பார்த்து கற்றுக்கணும் போல இருக்குது, அந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஒரு வீடியோவாக. அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்ப்போம். வந்து என்ன போடுறாரு, கண்ணாடியா கூலிங் கிளாஸ், ஓகே கரெக்டாக போடுறாரு. கரெக்டாக பிடிச்சிட்டாரு பாருங்க. அதை பிடிச்சிட்டு ஓகே அதை போட்டு காமிச்சிட்டு எல்லாருக்கும் முன்னாடி ஆடியன்ஸ் முன்னாடி போட்டு காமிச்சிட்டே போகலாம். பட் வந்து திரும்பி யார் கொடுத்தாலோ அவங்கள வந்து இப்படி பார்த்துட்டு போகிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து என்னோட ஜீசஸ் ஃபோட்டோலாம் தரீங்க, கோலிவுட் ஜீசஸ்ங்கிறதுனால ஜீசஸ் ஃபோட்டோ ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்குது, நல்லா இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணி பண்ணுறானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து
அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பவுன்சர் கொடுக்குற சம்பளத்துக்கு நான் பிடிக்கிறேன்யா என்ன உடுகியா பிடிக்கிறதுக்குன்ட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் வந்து தளபதி சூப்பராக அதை பிடிச்சிட்டாரு. அது வந்து என்ன பாட்டில்னா ஒரு 7up பாட்டில். இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் கேம்பாக கொண்டு வருவான். நான் காட்டுறேன். டேய் என்னடா தாரோட வரீங்க? வாழைத்தாறு வந்து கொஞ்சம் நஞ்சிட்டு கூட்டத்தில் வரும்போது கொஞ்சம் நஞ்சிருக்கும் போல இருக்கு. இந்த தாரை பார்க்கும்போது எனக்கு தான் ஞாபகம் வருது. ரஜினி முருகன் படத்தில் வாழைத்தாரை பிக்கும் போது கூரையோட அத்துட்டு கீழே விடுவோம். அந்த தாரை எடுத்துகிட்டு வந்துட்டானுங்களா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கு. அடுத்து இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஓகே வீரவாள் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து வீரவாள் கொடுத்தாங்க தளபதிக்கு. என்ன காம்பினேஷன்ரா அந்த காரு, ஒன்றும் புரியல. சரி ஓகே அதுவுமே பாருங்களேன், அந்த கேட்ச் வந்து பெஸ்ட்டான கேட்சு. ஸோ அந்த காரு கூட கீழே விழுகலாது என்னன்னு கூட அவருக்கு தெரியாது. கையில் வாங்கி பார்த்தா தான் தெரியும் அது காரு. ஸோ அடுத்து இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா கேம்பா, இதுதான் நான் சொன்ன கேம்பா. தளபதிக்கு கேம்பா அப்படின்னு பார்த்தா வந்து தல ரசிகராக இருப்பார் போல இருக்கு. சரி ஓகே அதனால என்ன கேம்பா கொடுக்குறாரு என்னப்பா. சரி கேம்பா கொடுக்குறாரு, அதையும் எப்படி பிடிக்கிறாரு, அதையும் அதே மாதிரி தான் பிடிக்கிறாரு. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, ஒன்றுமே அதில் பிரச்சனையே கிடையாது. அசால்ட்டாக பிடிச்சி போட்டு போயிட்டே இருக்காரு. நோட் பண்ணது என்னன்னா அவ்வளோ கூட்டத்துலையும் ஒரு கையில் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவ்வளோ கீனாக வாட்ச் பண்ணுறாரு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா ஐஸ்கிரீம், அருண் ஐஸ்கிரீம் தான் தருகிறாரா. சரி ஓகே அன்பளிப்புன்னா எதாக இருந்தாலும் கொடுக்கலாம் தான், அதுக்குன்னு இப்படியா அருண் ஐஸ்கிரீம்னா அவனுங்க சாப்பிட்றதுக்கு வாங்கினானுங்களா இல்லை அவருக்கு உண்மையிலே கொடுக்கணும்னு வாங்கினாருங்களான்னு தெரில. டக்குன்னு வந்திருப்பார் போல இருக்கு, டக்குன்னு இருந்தாங்கண்ணே அப்படின்னு நீட்டிருப்பாங்க போல இருக்கு. பட் அதை கூட கீனாக வாட்ச் பண்ணி அவர் கரெக்டாக வாங்கிட்டாரு. சாப்பிட்றாரு, சாப்பிடல வாங்கினாரா. அங்கே சில பேர்லாம் கன்னத்தில் செவிட்டு அரப்பா அரைஞ்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. கோகோனட்டாக இருக்கட்டும், டெடி பியராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், கேம்பாவாக இருக்கட்டும், 7up இருக்கட்டும், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், எல்லா வீடியோஸையுமே பார்த்தோம். ஸோ அண்ட் தென் எவ்வளோ கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நிறையா அன்அஃபிஷியலாக நிறையா கொடுத்துருக்காங்க, ரெக்கார்ட் ஆகலை. ஸோ பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until then bye.